ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராவியா ட்ராவல் வித் அபி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு ஏற்காடு. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ட்ராவியா ட்ராவல் வித் அபி. இதுதான் எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை டு ஏற்காடு போகிறத பற்றி தான். நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காஞ்சிபுரம் வந்தவாசி வழியாக ஏற்காடு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஹாஃப் டேங்க் போட்டுட்டோம் அண்ட் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே ரீசெட் பண்ணியாச்சு. எட்ராவண்டி ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் தான் காஞ்சிபுரம். இந்த கோபுரம் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. வரதராஜ பெருமாள் கோவிலில் தான். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான். ஆமாங்க, இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு கோபுரம் அண்ட் செகண்ட் கோபுரத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கவுண்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பிரசாதம்லாம் வாங்கிக்கலாம். நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லட்டு வச்சுருக்காங்க அண்ட் புளியோதரை வச்சுருக்காங்க, தயிர் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாமே இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸும் அவைலபிள், அதிரசம் வச்சுருக்காங்க. எல்லாமே செமையாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் நாங்கள் இது ஆக்சுவலி கோவில் இட்லி தான் வாங்க போயிருந்தோம். கோவில் இட்லி பார்த்தீங்கன்னா 5 kg சொன்னாங்க. எங்களால் அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஒரு 1/4 போர்ஷன் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம் வாங்காமல் இருந்தால் எப்படி? ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நீங்கள் இங்கே விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுவாமி தரிசனம் பாருங்கள் அண்ட் இந்த பிரசாதம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் நிறையா வாட்டி காஞ்சிபுரம் வருவோம். ஸோ அதனால் நாங்கள் எவ்ரி டைம் டெம்பிள் போவோம். அதனால் இந்த வாட்டி நாங்கள் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டோம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. ஆமாம். நம்ம ஏன் காஞ்சிபுரம் வந்தோம்னு இங்கே எல்லாரும் யோசிக்கலாம். இங்கே தான் என்னோட மதர் இன் லா இருக்காங்க. ஸோ அவங்களையும் அப்படியே அழிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ட் நம்ம எங்கே போட்டோம் அப்படின்னா, வந்தவாசிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஸ்ரீ விட்டல் பவன் இருக்கு. ஏன்னா தென்னாங்கூர் பாண்டுரங்கன் சுவாமி டெம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ளதான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம வந்து இங்கே காஃபி பிரேக்காக வந்து இங்கே வந்திருக்கோம். சுட சுட வடை போட்டுட்ருக்காங்க. அது பார்த்தாலே செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. பட் ட்ராவல் பண்ணுறதுனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வழியாக தான் நீங்கள் ஆக்சுவலி கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். செம்ம க்ரீனரியாக இருக்கும், செம்ம சூப்பராக பிளான்ஸ்லாம் வளர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வரும்போது உள்ள டெம்பிள் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஐ சைட் எர்லியர், நம்ம வந்து ஆல்ரெடி நாங்கள் காஞ்சிபுரம் அண்ட் வந்தவாசி எப்போவுமே நாங்கள் ட்ரிப் போட்டுகிட்டே தான் இருப்போம். ஸோ தென்னாங்கூர் கோவில் போகிறது அண்ட் வரதராஜ பெருமாள் கோவில் போகிறது எல்லாமே எங்களுக்கு ரெகுலர். காஃபி வந்து சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் ஓகே. ஆமாம், கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் க்ரௌடு ரொம்ப ஹெவிங்க. மேல்மருவத்தூர் அம்மன் மாலை வந்து சீசன் இப்போ, அது ப்ளஸ் ஐயப்பன் மாலை சீசன். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்க க்ரௌடு வந்து இருந்தது. அதனால அந்த க்ரௌடையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டெம்பிள் விசிட்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. Feeling so small, watch the clock ticking off the wall, but tonight. ஸோ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், வந்தவாசி, ஹரூர் வழியாக நாம் வந்து ஏற்காடு போகிறோம். ஆக்சுவலி நிறைய ரூட்ஸ் இருக்குது சென்னையிலேருந்து ஏற்காடு போகிறதுக்கு. இது வந்து நம்ம காஞ்சிபுரமில் நம்ம ஹால்ட் போடணும் அப்படின்ற ரீசனுக்காக நாங்கள் வந்து இந்த ரூட் வந்து சூஸ் பண்ணி போகிறோம். போகிற இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் லைன் ரோட். ஸோ ஓவர் டேக் பண்ணுறது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். அதனால வந்து எல்லோரும் சேஃபாக ரொம்ப பத்திரமா ட்ரைவ் பண்ணுங்க. Beautiful stars, I wanna drive a faster car. Nothing can break me, no, nothing can break me. Try not to hold me down.
ஸோ ஆஸ் யூ கேன் see நம்ம வந்து ஏற்காடு ஃபுட்ஹில்ஸ் ரீச் பண்ணிட்டு இங்கே வந்து 50 rupees கேட்டாங்க காருக்கு. ஸோ டோக்கன் வாங்கிட்டு நம்ம வந்து ஏற்காடு மலை ஏறத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். போகிற இடம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகா, அவ்வளோ க்ரீனரியா, பார்க்கவே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி இது நான் வீடியோவில் காட்டுறது எல்லாமே ரொம்ப கம்மி, நீங்கள் நேரில் போய் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்கே புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா the ப்ரூக் ரெசார்ட்ஸ் அண்ட் ஸ்பா அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதான் நம்ம வந்து என்டர் ஆகிட்டுருக்கோம். இது வந்து ப்ரூக்குக்கான ஆடெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ப்ரீமியம் வில்லா, ஜக்கூசி வில்லா, ட்ரீ டாப் ஹவுஸ், கார்டன் வியூ ரூம்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க ரூம் இருக்குது. நாங்கள் வந்து இதில் வந்து ப்ரீமியம் வில்லா அப்படி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து 3 ஃபேமிலிஸாக போயிருந்தோம். அதனால வந்து 1, 2, 3 அப்படின்னு பக்கத்தில் நாங்கள் வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த இடமும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. த ஒன்லி ட்ராபேக் இந்த ரெசார்ட்டில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீப்பாக இருந்தது. ப்ளஸ் நம்ம ரிசப்ஷன்லேருந்து நம்ம ரூமுக்கு வரணும்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 minutes வாக் எடுக்கணும். அட்லீஸ்ட் இவங்க வந்து ஒரு பேட்ரி கார் சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா இது வந்து நமக்கு ஓகே, வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி இந்த ரூமில் நம்ம ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இங்கே கிடையாது. as you can see இதுதான் எங்களோட ரூம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா ஸ்பேஸிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கரெக்டாக ஒரு ஸ்பேஸிங் கொடுத்துருந்தாங்க, டிவிக்கு தவிர. ஸோ டிவியை தூக்கி ஒரு ஓரமாக செவுத்தில் அடித்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு டிவி பார்க்கவே எங்களுக்கு ப்ளஸ் அங்கே நம்ம போனதுக்கப்புறமா நம்ம டிவியை அவ்வளோ பார்க்க மாட்டோம், அங்கே நெட்வொர்க் இருக்காது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நெட்வொர்க் வச்சுருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு நோ சர்வீஸ் தான் காட்டும். அவங்க என்ன வைஃபை கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுவும் உங்கள் வெள்ளா வந்து ரொம்ப தூரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைஃபை சர்வீஸும் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போன இடம் தான் வந்து இந்த பக்கோடா பாயிண்ட்டு. செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே. நிறைய கடலாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நிறைய டாய்ஸு எல்லாமே இருந்துச்சு. எங்கள் அக்கா பையன் சும்மாவே இருக்கல, ஸோ எல்லாமே இது வேணும் அது வேணும்னு ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்தோம். ஆமாம், சன்செட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு சன்செட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சேஃபா பத்திரமா ஓரமா நின்று பாருங்க எந்த இடம் போனாலுமே. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே பீக்கு அப்படி இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே டு பி சேஃப். ஸோ அங்கே நாங்கள் சன்செட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேகி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அப்பளம் டெல்லி அப்பளம், இந்த டெல்லி அப்பளம் சாப்பிட்டோம். இந்த டெல்லி அப்பளம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அதில் எக்ஸிபிஷன்ஸ்லாம் போனோம்னா அங்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாமே, சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணியிருந்தோம், லீஃப்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக என்ன ஃபுட்டு வருமோ அது மட்டும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
ஸோ இட்லி சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி அதோட சைட் டிஷ் எல்லாமே ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆமாம், ரொம்ப குட்டியான ரெஸ்டாரண்ட் தான். ப்ளஸ் வெயிட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடச்சிரும். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு ஹாட் சாக்லேட் குடிக்காம இருந்தா எப்படி? ஸோ கூகுள்லேருந்து கண்டுபிடிச்சி நம்ம இந்த மூடிஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேஸ்ட்ரீஸ் அண்ட் சேவரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், அப்புறம் வந்து ட்ரஃபிள்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருந்தது. நாங்கள் வந்து இங்கே வந்து ஹாட் சாக்லேட் கொடுக்கறதுக்காக வந்தோம். அங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக், இன்னொன்று வந்து ஹேசல்நட். எனக்கு வந்து ஹேசல்நட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஹேசல்நட் ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிளாசிக் ஆஸ் யூஷுவல் ட்ரை பண்ணாரு. ரெண்டுமே லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. 2 சாக்லேட் ஃப்ளேவர்ஸுமே. ஆக்சுவலி இட் வாஸ் வெரி வெரி யம்மி. நான் வந்து கொடைக்கானல் போனப்பவும் குடித்தோம், ஊட்டி போனப்பவும் குடித்தோம். திஸ் வாஸ் வெரி வெரி நைஸ். ஹாட் சாக்லேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே அப்படியே ரூம் போயிட்டு செட்டில் ஆகிட்டோம், ரெஸ்ட் ஆகிட்டோம். இட்ஸ் டே 2. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா மஞ்சக்கொட்டை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளம்பலான்னு பிளான் பண்ணி we woke up at 6 AM and நம்ம வந்து கிளம்பி போனோம். போகிற இடம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி 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 ஃபாகி. உங்களுக்கு வந்து முன்னாடி என்ன வெஹிக்கிள் வருது அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ப்ளஸ் ரோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. பிகாஸ் இட் வாஸ் வெரி ஃபாகி டியூரிங் தட் டைம். டிரைவ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப ஃபாக் இருந்ததுனால நாங்கள் அடித்த லைட்டும் அந்த ஃபாகில் ஒன்றுமே தெரியல. ஸோ அட் எ பாயிண்ட் வந்துட்டு நாங்கள் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிப்பாட்டிட்டோம். ரோடே தெரியல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் ஒரு ஜீப் வந்து ஒரு லோக்கல் ஜீப் வந்து கிராஸ் பண்ணி போனார் எங்களை. ஸோ அவரை பார்த்து தான் நாங்கள் வந்து ரூட்டே ஓகே அங்கே ஒரு ரோடே இருக்குது அப்படின்றதே நாங்கள் கண்டுபிடிச்சு போனோம். அவர் புயல் வேகத்தில் போயிட்டாரு. நாங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி ஆமாம் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போனோம். வியூ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ அழகா. ஏற்காடு ஃபுல்லாவுமே இப்படி தாங்க இருந்தது. அவ்வளோ அழகா, அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. நம்ம சென்னையில வந்து ஃபுல்லா பில்டிங் பார்த்துட்டு இங்க வந்து நம்ம வந்து ட்ரீஸ் அண்ட் மவுண்டன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து இந்த டைம்ல வந்து நீங்க வந்து நல்ல நல்ல பாட்டெல்லாம் கேட்கணும். லைக் மூங்கில் காடுகளே, அந்த மாதிரி யார் அழைப்பது, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே நீங்க போனீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the time was around 8 AM. ஆனால் இவங்களுக்கு பார்க்கும்போது இது 8 மணி மாதிரியே தெரியாது.
நாங்கள் சன்ரைஸ் வந்து 6:30ன்னு கூகுளில் பார்த்ததுனால கிளம்பி போனோம். ஆனால் 8:30 வரைக்கும் எங்களுக்கு வந்து சன்ரைஸ் கண்ணுக்கே தெரியல. ஏன்னா எல்லா இடமும் ஒரே ஃபாகியாக தான் இருந்தது. பட் somehow அங்கே போயிட்டு நம்ம ஜாலியாக கொஞ்ச நேரம் நின்று நேச்சரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு டான்ஸ் போட்டுட்டு அங்கே திரும்பி எங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த வேலை பார்த்தீங்கன்னா ப்ரௌனி அண்ட் பிளாக்கி இருந்தாங்க. இவங்க 2 பேரை பார்த்துட்டு எங்க அக்கா வந்து அலறிட்டா. ஏன்னா ரொம்ப வாலு, 2 டாக்ஸுமே ரொம்ப வாலு. ஸோ எங்க அக்கா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவா டாக்ஸ்க்கு. அதனால ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு கத்தியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டான். ஏறும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஸோ நம்ம இங்கே போயிட்டு ரூம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம எங்க போனோம் அப்படின்னா போட் ஹவுஸ். எஸ், போட் ஹவுஸோட சார்ஜஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் எடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு இது வந்து என்ட்ரி ஃபீ தனியாக இருக்குது, ப்ளஸ் போட்க்கு தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஃபீயோட க்யூக்கு தான். ஸோ இதுவே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆக்சுவலி போட் ஹவுஸ் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் போனதுனால ரொம்ப க்ரௌட் ஹெவியாக இருந்துச்சு அந்த போட் ஹவுஸ்க்கு. போட்ஸுமே கம்மியாக இருக்கிறதுனால வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலி நாங்கள் வந்து அரவுண்ட் ஒரு 10-10:30க்கு போனோம். ஆனால் எங்களுக்கு போட் கிடைக்கும் போதே டைம் 12:30 1 o'clock ஆயிடுச்சு. பிகாஸ் ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வச்சிருந்தாங்க. ஆனால் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்தது. நாங்கள் எங்களோட கவுண்டர் டிக்கெட் நம்பர் வந்து 96. ஆனால் நாங்கள் உள்ள போகும்போது அப்போ 75 தான் போயிருந்தது. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி நேச்சுரல் லேக், இட்ஸ் நாட் மேன்மேட் லேக். ஒரு வழியா நாங்க வந்து போட்ல ஏறி உட்காந்தாச்சு. ஆமா, ஆனா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரைடுங்க. ஆக்சுவலி ஒர்த் தி வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு 5 to 10 minutes ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக அவரும் நல்லா ஆட்டி இப்படிலாம் ஓட்டிகிட்டு இருந்தார். எங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சு, ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு எங்கே கவுந்துட போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு தான் போயிருந்தோம். அது கண்டிப்பாக போட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த போட் ரைடு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்து இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்க இருக்குன்னா வாவ் பைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்கு. அது உள்ள இருக்கிற வெஜ் ரெஸ்டாரண்ட் இது. இதுலயுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஆம்பியன்ஸ். நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. இட் வாஸ் வெரி வெரி குட். ஸோ அந்த மெனு கார்டில் இருந்து அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணது, டேஸ்ட் வைஸ், சர்வீஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிட் காஸ்ட்லியர்னு சொல்லுவேன் பட் இந்த இடம், பட் ஒர்த்து தாங்க. நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு இது ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து நாங்கள் ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம எக்கச்சக்க டிஷ் ட்ரை பண்ணோம். அதில் அந்த பர்டிகுலராக அந்த பிண்டி டூ பியாசா அப்படின்னு சொல்லிட்டு பிண்டி கிரேவி, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் 2 டைம் ஆர்டர் பண்ணி வேற சாப்பிட்டோம். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வீகன் பேம்பூ பிரியாணி. ஸோ இதில் வந்து அந்த சோயா சங்க்ஸ் போட்டு நமக்கு வந்து வெஜ் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஆல்சோ வெரி வெரி டெலிஷியஸ். இங்கே வாஷ்ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. ப்ளஸ் இங்கே ரஷ் அவ்வளோவா இல்லை, லைக் க்ரௌட் அவ்வளோவா இல்லை.
மேபி வெஜ் பியூர் வெஜ்ன்றதுனால நமக்கு ரஷ் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனால் இதோட ரோட் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. ஆனால் இந்த இடம் நீங்கள் போகணுன்னா செம்ம ஸ்டீப்பாக இருக்கும். இறங்குறப்ப ஈஸி, ஏறுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ என்னோடய கார் வேறு, நான் ஆட்டோமேட்டிக் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கில் நான் ஃபஸ்ட்டு லாங் டிரைவ் இது. ஸோ போஸ்ட் லஞ்ச் நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம், ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து எபிசோட் 2க்காக வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு எபிசோட் 2 பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். We are Abhi and Abhi. Bye. Bye. See you. See you. Tada. Take care.